ஹாய் மக்களே! இன்னைக்கு நம்ம ஒரு செம்ம சூப்பரான கிரீம ரெடி பண்ணி நம்ம ஃபேஸ்ல ஒரே ஒரு டைம் மட்டும் தாங்க. இப்ப மணி வந்து 3:00 ஆகுது. நான் ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு சூப்பரா தொடச்சுட்டேன் ஃபேஸ. எனக்கே ஆச்சரியமா இருக்கு. என் ஃபேஸ் எவ்ளோ பிரைட்டா இருக்கு பாருங்க. சான்ஸே இல்லங்க. நெனச்சு கூட பார்க்க முடியல என்னால. இந்த அளவுக்கு ரிசல்ட் குடுக்கும்னு என்னால நெனைக்கவே இல்ல நானு. அவ்ளோ சூப்பரா ரிசல்ட் குடுத்துருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப எக்ஸலன்ட்டான ஒரு கிரீம் தான் இன்னைக்கு நம்ம பிரிப்பேர் பண்ணியிருக்கோம். இதாங்க அந்த கிரீம். எப்படி இருக்கு பாருங்க. செம்மையா ரிசல்ட் குடுக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. எப்படி நான் பிரிப்பேர் பண்ணியிருக்கேன், எப்படி நான் ஃபேஸ்ல அப்ளை பண்ணேன், எவ்வளோ நேரம் நம்ம ஃபேஸ்ல வச்சிருந்தோம், நமக்கு எந்த அளவுக்கு பிரைட்டா ஃபேஸ வந்து மாத்தி குடுத்துருக்கு அப்படின்னு கண்டிப்பா உங்களுக்கே தெரியும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்க. இப்ப வாங்க இந்த கிரீம நம்ம எப்படி பிரிப்பேர் பண்றது அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்த்து வந்துடலாம். இந்த க்ரீமை நம்ம ரெடி பண்ணுறதுக்கு ஒரு தக்காளியும் ஒரு கேரட்டும் எடுத்துக்கலாங்க. இது 2 மட்டுமே போதும். நம்ம சூப்பரான ஒரு க்ரீம் வந்து ரெடி பண்ண போகிறோம். தக்காளியும் கேரட்டும் நல்லா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். முக்கியமாக இந்த தக்காளியை நான் எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம கேரட்டை வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அடுத்து வந்து தக்காளி நம்ம 2ஆக கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த நடுப்பகுதியில் இருக்க சதைகளை அப்படியே நம்ம உள்ளேருந்து அப்படியே எடுத்துடலாம். அது நமக்கு தேவையில்லை. அந்த தோல் பகுதி மட்டும் நமக்கு போதுங்க. அதுலேயே கொஞ்சம் சதைகள் இருக்குது. அதை வச்சே நம்ம இதை வந்து அரைச்சி எடுக்க போகிறோம். இந்த விதைகள் பகுதியை நம்ம அப்படியே எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இதை வந்து நல்லா ஃபைனாக நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். தண்ணி கொஞ்சம் கூட ஆட் பண்ணக்கூடாது. இந்த தக்காளியில் இருக்க ஜூஸே நமக்கு போதுமானதாக இருக்கும். இது 2யுமே சேர்த்து நம்ம அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கூட சேர்த்து அரைச்சிடாதீங்க தயவு செஞ்சு. நமக்கு ரிசல்ட் நல்லா கிடைக்காது. இப்போ நம்ம அரைச்ச விழுதுகளை எல்லாத்தையும் ஒன்றாக்கிட்டு இதை வந்து நம்ம அப்படியே யூஸ் பண்ண முடியாது. இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி இதோட ஜூஸை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணிங்கன்னா நல்லா ப்யூராக நமக்கு அதனுடைய ஜூஸ் மட்டும் சூப்பராக நமக்கு கிடச்சிரும். இந்த சக்கைகள் வேண்டாம் நமக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு இதை வந்து வேஸ்ட்டு நினைக்காதீங்க. இதை ஸ்க்ரப்பாக கூட உங்கள் ஃபேஸில் கை கால்களில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், தூக்கி போடாமல். நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணோம்னா ஒரு லைட்டாக ஒரு பிங்க் கலரில் நமக்கு இந்த ஜூஸ் வந்து கிடைக்குங்க. திக்காலாம் நமக்கு வராது, வாட்ரியாக தான் இருக்கும். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த மாதிரி தான் இருக்கும். நமக்கு கேரட்டும் தக்காளியோட ஜூஸும் நமக்கு இந்த மாதிரி தான் வரும். இப்போ நம்ம இதை எடுத்து அப்படியே வச்சிடலாம். அடுத்து நம்ம 2 பெரிய உருளைக்கிழங்காக எடுத்துக்கோங்க. குட்டி குட்டியாக இருந்தால் 3 கூட எடுத்துக்கோங்க. நான் பெரிய உருளைக்கிழங்கு ஒன்றும் கொஞ்சம் சின்னதும் சேர்த்து எடுத்துருக்கேன். 2 உருளைக்கிழங்கையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலெல்லாம் ஃபுல்லாக இந்த மாதிரி பீல் பண்ணி எடுத்துருங்க. நம்ம தோலோட பயன்படுத்தாமல் தோலெலாம் எடுத்துகிட்டு தான் வந்து பயன்படுத்தணும். இப்போ நல்லா ஃபுல்லாக எல்லா தோல்களையும் 2 உருளைக்கிழங்குலையும் நம்ம எடுத்துட்டோம். இப்போ நம்ம இந்த 2 உருளைக்கிழங்கையும் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுக்காமல் இந்த மாதிரி துருவி நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் நைஸாக துருவும் பார்த்திங்களா, அந்த பக்கம் வச்சு நல்லா இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கோட ஜூஸ் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஜூஸ்லேயும் நம்ம முக்கியமான ஒரு பகுதியை தான் எடுக்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, இந்த ஸ்டார்ச் தாங்க நமக்கு தேவை. அந்த ஸ்டார்ச் எவ்வளோ கலெக்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம கலெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்க்காமல் இந்த உருளைக்கிழங்கு ஜூஸை நம்ம பிழிஞ்சு அதனுடைய ஜூஸை மட்டும் எடுத்துக்கலாம். இந்த ஸ்டார்ச் நம்ம ஃபேஸுக்கு யூஸ் பண்ணும்பொழுது நம்ம ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். டேன் இருந்தால் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடும். கரு வளையங்களை கூட சூப்பராக க்யூர் பண்ணிடுங்க. அந்தளவுக்கு இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. அந்தளவுக்கு நமக்கு நல்ல ரிசல்ட்டும் கொடுக்கும். அதனால் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த உருளைக்கிழங்கோட ஜூஸ் தான். இப்போ நம்ம ஃபுல்லாக துருவியாச்சு. துருவின இந்த உருளைக்கிழங்கை இப்போ நம்ம எப்படி ஜூஸ் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்துடலாம். நல்லா 2 கைப்பிடி அளவுக்கு இந்த உருளைக்கிழங்கு துருவல் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா ஒரு பவுலில் கையில் வச்சு இறுக்கி நல்லா பிழிஞ்சோம்னா சூப்பராக நமக்கு ஜூஸ் வந்துடுங்க. இதில் வேறு எதுவுமே நம்ம சேர்க்க வேணாம். இந்த உருளைக்கிழங்குலேருந்து ஜூஸ் சூப்பராக நமக்கு வந்துடும். தண்ணி இன்னும் எதுவுமே சேர்த்துறாதீங்க. ஃபஸ்ட் நம்ம இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கையிலேயே கசக்குனிங்களா மேலும் மேலும் நமக்கு நல்லாவே ஜூஸ் வரும். இப்போ இந்த துருவெல்லாம் வேணால் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் எதுக்காவது. அப்படி இல்லைனா தாராளமாக தூக்கி போட்டுருங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நமக்கு ஜூஸ் வந்து எடுத்துருக்கோம் பாருங்கள். நல்லா அடியில் வந்து அதுங்களாட்டி ஸ்டோர் ஆயிடுச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணிடலாம். ஏன்னா 1 2 துருவல் இருக்குது, அப்படியே கொஞ்சம் சேர்ந்துருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம வடிச்சிட்டு நம்ம ப்யூரான உருளைக்கிழங்கு ஜூஸ் எடுத்து ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் விட்டோம்னா அதுலேருந்து நமக்கு ஸ்டார்ச் கிடச்சிரும். அதை எடுத்து நம்ம எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னா,
கொஞ்ச நேரம் ரெஸ்ட் விட்டதுக்கப்புறம் அந்த மாதிரி வடித்து விட்டிங்கன்னா அடியில் பாருங்கள் எவ்வளோ ஸ்டார்ச் இருக்குது அப்படின்ட்டு. இந்த அளவுக்கு நமக்கு போதுங்க. நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிருங்க. நல்லா திக்காக நமக்கு வந்திருக்கு பாருங்கள் ஸ்டார்ச். நீங்கள் 2 உருளைக்கிழங்கு எடுத்தால் தான் இந்த அளவுக்காவது நமக்கு ஸ்டார்ச் கிடைக்கும். அதனால தான் நம்ம வந்து 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கோம். எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா திக்காக வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உங்கள் ஃபேஸில் எந்த ஒரு இரிட்டேஷனும் ஏற்படாது. ஒரு சிலருக்கு வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணும்பொழுது உருளைக்கிழங்கு ஜூஸை ஒரு மாதிரி நமைச்சல் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தும் பொழுது. அடுத்து நம்ம எடுத்து வச்ச இந்த ஜூஸ் இருக்குது பார்த்திங்களா, கேரட் தக்காளி ஜூஸ் 2யுமே நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம இப்போ உருளைக்கிழங்கு ஜூஸ் வந்து தனியாக எடுத்துருக்கோம் பார்த்திங்களா, அதை மறுபடியும் இன்னும் கொஞ்சம் வடித்து எடுத்துக்கலாம். அதில் இன்னும் கொஞ்சம் ஸ்டார்ச் வந்து நமக்கு தங்கியிருக்கும், அதையும் நம்ம எடுத்துக்கிட்டோம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் நல்லது தானே, அதனால் நான் இன்னும் கொஞ்சம் கூட வடித்து எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி மேலே வடித்தோம்னா அதில் ஒன்றுமே கிடைக்காதுங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இதை வந்து டபுள் பாயிலிங்கில் நம்ம ஹீட் பண்ண போகிறோம். டேரெக்டாக நீங்கள் அடுப்பில் வச்சு சூடுபடுத்தாதீங்க. இந்த மாதிரி டபுள் பாயிலிங் மெத்தடில் நீங்கள் சூடுபடுத்தினா தான் நல்லது. இப்போ நம்ம அதுக்கு வந்து ஒரு பேன் ஒன்று வச்சுருக்கோம். அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். அந்த தண்ணி கொஞ்சம் சூடான உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த ஜூஸை வந்து நம்ம அப்படியே தண்ணிக்குள்ளே வச்சிடலாம். கிளாஸ் பவுலோடு நம்ம வைக்க முடியாது இல்லையா, அதனால் நான் சின்ன ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிடுறேங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி சூடாக இந்த ஜூஸ் வந்து நமக்கு அப்படியே கொஞ்சம் திக்காக மாற ஆரம்பிச்சிடும். ரொம்ப நேரம் நீங்கள் அடுப்பில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் நேரம் வச்சுருந்தா போதும். டக்குன்னு அப்படியே லைட்டாக திக்காக மாறும்பொழுது நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நாம் எடுத்து கீழே வச்சிட்டோம். கீழே வச்சதுக்கப்புறம் நான் இன்னொரு பவுலுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிடுறேன். கொஞ்சம் பெரிய பவுலாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் நம்ம அது வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம ஒரு முக்கியமான ஒரு ஆயிலை வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். இல்லாதவங்க தாராளமாக கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதனுடைய தன்மையே வேறங்க. நம்ம ஃபேஸை நல்லா வந்து இளமையாக வச்சுக்கிறதுக்கும் நல்லா பிரைட்டன் பண்ணி தரத்துக்கும் ஒரு சூப்பரான ஆயில் தான் இதில் சேர்க்க போகிறோம். இதில் என்ன ஆயில் சேர்க்குறோன்னா கடுகு ஆயிலுங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இந்த கடுகு ஆயிலை மட்டும் இதில் யூஸ் பண்ணிக்கோங்க. கடுகு ஆயில் அவ்வளோ நல்லதுங்க நம்ம ஸ்கின்னுக்கு. நல்லா நம்ம ஃபேஸை வந்து க்ளோவாக வச்சுக்கும், நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்குங்க. இது யாருக்குமே பெரும்பாலும் தெரியாது. ஆனால் இந்த க்ரீமை வந்து பயன்படுத்தி பார்க்கும்பொழுது தான் உங்களுக்கு அதனுடைய ரிசல்ட் வந்து தெரியும், எந்த அளவுக்கு நம்ம ஃபேஸை வந்து இந்த அளவுக்கு மாற்றி கொடுத்துருக்கு அப்படின்ட்டு. இப்போ நல்லா வந்து கலந்து விட்டாச்சு. கலந்து விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி விஸ்க் இருந்தால் தாராளமாக எடுத்துக்கோங்க. ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி கலக்கிறதுக்கு. இப்போ அடுத்து நம்ம இது கூட ஆலோவேரா ஜெல் தாங்க யூஸ் பண்ண போகிறோம். நல்லா ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு ஆலோவேரா ஜெல் வந்து சேர்த்துக்கோங்க. இல்லாதவங்க நேச்சுரல் ஆலோவேரா கூட தாராளமாக இதில் வந்து சேர்த்துக்கலாம். அதனால் ஒன்றுமே கிடையாது. நான் இல்லாதனால நான் வந்து கடையில் வாங்கின ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதுவும் ஒயிட் கலராக இருக்கிற ஆலோவேரா ஜெல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதையும் சேர்த்து நல்லாவே கலந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் ஆலோவேரா ஜெல் நான் இது சேர்த்துக்கிறேன். ரொம்ப திக்காக இருக்கு இல்லையா, அதனால் இன்னும் கொஞ்சம் நான் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா பாருங்கள், மிக்ஸ் பண்ணால் எப்படி வருது பாருங்கள். கன்சிஸ்டன்சி நல்லா ஒரு க்ரீம் மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும். அப்போ தான் நமக்கு ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு ஒரு எக்ஸலண்ட்டான க்ரீம் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. அடுத்து நம்ம இதோட கன்சிஸ்டன்சியை கொஞ்சம் இலக்கி கொடுக்கறதுக்கு நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா உருளைக்கிழங்கு ஜூஸ், அந்த ஜூஸை வந்து வடித்து வச்சுருந்த தண்ணி மாதிரி இருந்துச்சு இல்லை, அந்த ஜூஸை வந்து கொஞ்சம் 1 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இலக்கம் கொடுக்கும். அப்போ தான் நல்லா என்ன தான் ஆலோவேரா ஜெல் போட்டாலும் உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி வந்து சேஞ்ச் ஆகி வராது. நீங்கள் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு ஜூஸ் வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணும்போது நல்லா கொஞ்சம் இலக்கமாக இருக்கும். அடுத்து நம்ம இது கூட மஞ்சள் தூள் தான் சேர்த்துக்கிறோம். கண்டிப்பாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இருக்கிறவங்க கஸ்தூரி மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லாதவங்க நார்மலாக நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணுறதே யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து ஜென்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் மஞ்சள் தூளை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். கேர்ள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் தாராளமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து கலந்தாச்சு. எப்படி இருக்குது பாருங்கள் கன்சிஸ்டன்சி. கடையில் வைக்கிற க்ரீம் கூட இந்த மாதிரி இருக்காதுங்க. அந்தளவுக்கு ஸ்மூத்தாக சாஃப்டாக அப்படியே பார்க்குறதுக்கு ப்ளஃபியாக சூப்பராக நமக்கு வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு தாங்க நமக்கு க்ரீம் வரும். இதுவே நமக்கு போதும். கரெக்டாக நீங்கள் எப்படியும் இதை 20 டேஸ்க்கு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக நமக்கு 20 டேஸ் வருங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான பெஸ்ட்டான க்ரீம் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். பாருங்கள்
எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. ஜென்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இதில் வந்து டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணி தான் அதை மட்டும் ஸ்கிப்பாக பண்ணிட்டு பாக்கிய எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி இருக்கு பாருங்க. இதை வந்து கை வச்சு எடுக்காம இந்த மாதிரி ஏதாவது ஸ்பூன் வச்சு கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணுங்க. அப்போ தான் நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும். கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ ப்ரஷ் வச்சு யூஸ் பண்ணல, என் கையிலேயே நான் ஃபுல்லாக உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுவேன். அப்ளை பண்ணும்போது எப்படி இருக்கு பாருங்க. கொஞ்சம் நேரத்துலேயே நம்ம ஃபேஸை வந்து நல்லா வந்து பிரைட்டன் பண்ணிடும். ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு எப்படி ரிசல்ட் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இந்த அளவுக்கு கூட நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இதில் வந்து கொஞ்சமாக எடுத்தால் போதும். நீங்கள் நைட்டு படுக்க போகும்போது ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு ஒரு 20 மினிட்ஸ் மட்டும் விட்டுட்டு நீங்கள் ஃபேஸை வந்து தாராளமாக வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா கண்ணை சுற்றி எல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஜென்டில் மசாஜ் கொடுத்துக்கோங்க. இதில் நம்ம சூப்பரான ஒரு பொருள் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்மெல்லு சூப்பராக இருக்குங்க. அது என்ன அப்படின்னா, நம்ம இதில் வந்து கடுகு ஆயில் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். கடுகு ஆயில் நம்ம ஹேருக்கு தான் யூஸ் ஆகும், நல்லா ஹேர் க்ரோத்துக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் இது நம்ம ஃபேஸுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுன்றது நிறைய பேருக்கு தெரியாதுங்க. அவ்வளோ சூப்பராக நம்ம ஃபேஸை வந்து நல்லா பிரைட் ஆக்கி கொடுக்கும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஸ்கின்ல நிறைய சுருக்கங்கள் இருந்தால் எல்லாத்தையுமே க்யூர் பண்ணிடுங்க. சுருக்கங்கள் இல்லாமல் நல்லா க்ளீனான ஸ்கின்னாக உங்கள் ஸ்கின்னை வச்சுக்கும். இந்த க்ரீமை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அப்புறமேட்டு சொல்லுவீங்க, அந்த அளவுக்கு செம்மையான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்குங்க. நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டோம். அப்ளை பண்ணால் நம்ம ஸ்கின் எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா பல இருக்குது. நெக்குக்கும் சேர்த்து நான் அப்ளை பண்ணிவிட்டேன். அப்படியே 20 மினிட்ஸ் மட்டும் விட்டுட்டு நம்ம ஃபேஸை வந்து சுத்தமாக க்ளீன் பண்ண போகிறோம். எப்படி நமக்கு ரிசல்ட் வருது அப்படின்றது நான் உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். ஒரு 20 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணலாம். இப்போ 20 மினிட்ஸ் தாங்க விட்டேன். உண்மையாக சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன், என் ஃபேஸ் எப்படி இருக்குன்னு உண்மையாக அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குங்க. எவ்வளோ டேனாக இருந்த ஃபேஸாக இருந்தால் கூட இந்த அளவுக்கு நல்லா பிரைட்டன் பண்ணி பார்க்க எவ்வளோ ஸ்மூத்தாக சாஃப்டான ஒரு ஸ்கின்னாக மாற்றி கொடுத்துருக்கு பாருங்க. இப்போ வந்து நல்லா ட்ரை ஆயிடுச்சு. நைட் நீங்கள் படுத்தாலும் உங்கள் ஸ்கின் இப்படி தான் ஆயிடும். காலையில் எழுந்திரிச்சு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபுல்லாக தொடச்சிடலாம். எப்படி இருக்கு பாருங்க. உண்மையாக சொல்கிறேன், என்ன நினச்சே பார்க்க முடியலங்க. அந்த அளவுக்கு செம்மையாக இருக்குங்க என் ஃபேஸ். அவ்வளோ சூப்பராக இருக்கு. நல்லா பக்கமாக கூட என் ஃபேஸை காட்டுற பாருங்க, எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. ஒரு செம்ம க்ரீம்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான க்ரீம் இது. உங்களுக்கு எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் இல்லாமல் ஒரு சூப்பரான க்ரீமை தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அசந்து போயிடணும். உண்மையாகவே இதை அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அசந்து போயிடுவீங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான க்ரீம்ங்க. கண்டிப்பாக நீங்கள் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆசை வந்துடும். அந்தளவுக்கு ஒரு எக்ஸலண்ட்டாக நம்ம ரிசல்ட் நமக்கு கொடுத்துருக்கு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்குது பாருங்கள். இவ்வளோ சூப்பராக நல்லா ஷைனிங்காக நல்லா பிரைட்டாக இருக்குது. என் கையை பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஃபேஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் உங்களுக்கும் சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சிங்கன்னா ஒரு லைக் வந்து போட்டுக்கோங்க. மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும், உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆனிச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. See you. Bye. நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோவில் பார்க்கலாம்.